எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் கன்னத்திலே அறைகின்றது போல அந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும். அவல நிலை சட்டமன்றத்திலே கைகோர்த்திருக்கின்ற துரோகிகளுடைய நிலை தாங்கினார்கள். இன்றைக்கு வரை புரட்சி தலைவி அம்மாவுள் சொன்னது போல 100 ஆண்டு காலம் அல்ல, காலம் இருக்கும் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மண்ணில் ஆட்சி புரியும். அருமையான தாமோதர் அவர்கள் நமது மாநில தலைவர்கள் சார்பளித்து மரியாதை செலுத்துகிறார்கள். துணை மகளிரணி அவர்கள், இணை மகளிரணி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்றாலும் கூட பரவாயில்லை, நாம் அனைவரும் இந்த கட்சியை கடகோடி விளிம்பிலே இருக்கக்கூடிய தொண்டன் கண்ணீர் வருகிறான். கனிவாக இந்த தமிழ்நாட்டுக்கு புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் புன்னகை மன்னன் 922 கணக்கு கேட்ட மதுரை மாவட்டம் மேலூருக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்களுடைய வருகையொட்டி இன்றைக்கு இந்த கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் பிரஸ்னேவ் பிரபு விஜயகுமார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி நடக்குது. மேலூர் கூட்டத்திற்கு அனைத்து இந்திய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை சார்பாக சுமார் 1000 வாகனத்தில் நாங்கள் வருகை தருவாக இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் மாண்புமிகு சின்னம்மா, மாண்புமிகு மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் இவர்கள் கையிலே தான் இந்த கட்சி இருக்க வேண்டும். அவர்களை தவிர்த்து இந்த கட்சி வேறு பக்கம் போவதற்கான வாய்ப்பினையும் நாங்கள் விடமாட்டோம். அப்படி ஒரு நிலை வந்தால் எங்களை உயிரை மாய்த்து கொண்டாவது நாங்கள் தற்கொலைப்படையாக மாறியாவது, அதாவது அனைத்து போராட்டங்களையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், உருவபொம்மை எரிப்பு, அத்தனை போராட்டங்களையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்காக வேண்டியும் மக்கள் செல்வர் அவர்களுக்காக வேண்டியும் எங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்குத்தான் ஆதரவு, இதில் மாற்றுக்கருத்து இல்லை. எல்லோரும் ஒரு சேர மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுபட்டு வருகிற பொழுது அவர்கள் காலிலே போய் சரணாகதி அடைந்து விடுவார்கள் என்பது மட்டும் உண்மை.